V4U மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு அலங்கு திரைப்படத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதென்ன அலங்கு அப்படின்றது எனக்கும் சந்தேகம் இருந்தது. நிறைய பேருக்கு அந்த சந்தேகம் இருக்கும். அலங்கு அப்படிங்கிறது வந்து மன்னர் காலத்தில் நாய்களுக்குன்னு ஒரு பேர் வச்சுருக்காங்க. அதாவது எப்படி நம்ம யானைப்படை, குதிரைப்படை, சேனைப்படை எத்தனையோ படைகள் இருக்கும் சொல்லுவோம். அது மாதிரி நாய்களுக்கு அந்த காலத்தில் வந்து அலங்கு அப்படின்னு ஒரு பேர் வச்சுருக்காங்க. அரசபையில் வந்து அதுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது, ஒரு நம்பிக்கைக்குரிய விஷயம். ஏதாவது மன்னர் சாப்பிடணும்னா முதல்ல அதை சாப்பிட வைக்கிறது, ஒரு இடத்துக்கு முன்னாடி போகணுன்னா அந்த நாயை முன்னாடி அனுப்பி ஒரு பாதுகாப்பாக இடம் கிளியராக்கான்னு பார்க்குறக்காண்டி அனுப்புவாங்க. அந்த மாதிரி ஒரு நம்பிக்கைக்குரிய இனங்களாம் மன்னர்கள் காலத்தில் வச்சுருந்துருக்காங்க. ஸோ அதை படத்துக்கு தலைப்பாக வச்சு அந்த காலத்தில் நாய் இப்படி இருந்ததுனால இந்த காலத்திலே அந்த புகழை கொண்டு சேர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு. உண்மையிலே இது வந்து வரவேற்க வேண்டிய விஷயம், பாராட்ட வேண்டிய விஷயம், மதிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா இன்னைக்கு சினிமா தயாரிக்கிறவங்க நம்ம 10 கோடி போட்டால் அதை 20 கோடி எடுக்கணும், அதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிற விஷயம் பார்ப்பாங்க. படத்தில் என்னென்ன காட்சிகள் சேர்க்கணும், சண்டை காட்சியில் எப்படி இருக்கணும், சேசிங் வைக்கணும், குத்துப்பாட்டு வைக்கணும் அப்படிங்கிற விஷயம் வச்சுருப்பாங்க. எல்லா திரைப்படங்களும் வணிக நோக்கம்தான். அதில் வந்து சில பேர் எப்பாவது ஒரு அபூர்வமாக எல்லாச்சும் ஒரு கலை சார்ந்து நமக்கு படம் இதில் லாபம் வருது வரல அதை பற்றி பரவாயில்ல, நம்ம ஒரு விஷயத்தை பதிவிட்டு ஆகணும் அப்படிங்கிற நோக்கத்தில் எடுக்கிறவங்க சில பேர் எடுப்பாங்க. அப்படி கலைப்படங்கள் வந்திருக்கு. ஸோ இது கலைப்படத்துலையும் சேர்க்க முடியாது, மற்ற வேற இதுலையும் சேர்க்க முடியாது. இது வந்து முழுக்க முழுக்க மிக மிக அற்புதமான படமாக வந்திருக்கு. படத்தில் கொஞ்சம் கூட போர் அடிக்கல. சொன்ன விஷயங்கள் அப்படியுமே யதார்த்தம் மீறாமல் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஒரு சீன் கூட நம்ம விட்டுட்டு அப்படியே போர் அடிக்குது அப்படி போயிட்டு வரலாம் அப்படிங்கிற விஷயம் இல்லை. படம் ரொம்ப ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. உண்மையிலே இந்த படத்தை தயாரித்த அன்புமணி சௌமனி அவர்களுக்கு ஒரு வணக்கம். இந்த படத்தை இயக்கிய SP சத்யவேல் அவர்களுக்கு ஒரு பாராட்டுக்கள். உண்மையிலே இந்த படத்தில் ஒர்க் பண்ண தொழில்நுட்ப கலைஞராக இருக்கட்டும், நடிகராக இருக்கட்டும், ரொம்ப அர்ப்பணிப்பாக வேலை செஞ்சுருக்காங்க. படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக அமைக்கிறதுக்கு எல்லாரும் நல்லா பாடுபட்டிருக்காங்க. படம் வந்து தமிழக கேரள எல்லை பகுதியில் நடக்கிற ஒரு சின்ன பிரச்சனையாக இருந்தால் கூட அதை கொண்டு போன விதம் ரொம்ப ரொம்ப அழகு, பாராட்ட வேண்டியது. அற்புதமான படமாக வந்திருக்கு. கண்டிப்பாக எல்லோரும் இந்த படத்தை தியேட்டரில் பார்த்து கொண்டாடுறது நம்ம கடைனா ஒரு கலைப்படம் சொல்ல முடியாது. உண்மையிலே ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு விஷயத்தை இன்றைக்கு இருக்க இளைஞர்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் நிச்சயமாக எடுக்கப்பட்ட படமாக தான் இந்த படம் வந்திருக்கு. இந்த படத்தை DG ஃபிலிம்ஸ் கம்பெனி மற்றும் மேக்னஸ் ப்ரொடக்ஷன் சார்பாக சபரி சங்கமித்ரா, சௌமியா அன்புமணி தயாரிக்க SP சத்யவேல் இயக்கியிருக்காரு. அஜீஸ் இசையமைச்சிருக்காரு. பாண்டிகுமார் ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு. ஜான் லோகேஷ் எடிட் பண்ணியிருக்காரு. குணாநிதி, காளி வெங்கட், செம்பன் வினோத், சரத் அப்பானி, சவுந்தர் ராஜா, ஸ்ரீ ரேகா, சண்முக முத்துசாமி, ரெஜின் ரோஸ், இதயகுமார், மாஸ்டர் அஜய், இன்னும் சிலர் நடிச்சிருக்காங்க. படத்தோட ஒன்லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒழுங்காக படிக்கலைன்னா, பெற்றவங்க பேச்சை கேட்கலைன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு மெசேஜ். அதுபோக எல்லா உயிரையும் மதிக்கணும் அப்படிங்கிற ஒரு பண்பையும் சொன்ன படமாக தான் இந்த படத்தை பார்க்க முடியுது. இன்றைக்கி தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா அப்படிலாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி தென்னாடு அப்படிங்கிற ஒரே வட்டத்தில் தான் இருந்தது. மொழி வாரியாக சில 100 வருஷங்களுக்கு பின்னாடி தான் ஒரு 125லேருந்து 150 வருஷத்துக்குள்ள தான் ஆந்திர மாநிலம் போச்சு, கன்னடா தனியாக போச்சு, கேரளா, மலையாளம் அப்படி தனியாக போச்சு, தமிழ்நாடு அப்படிங்கிறது 4ஆக பிரிஞ்சுட்டாங்க. ஸோ இப்போ இன்னமும் பார்த்தீங்கன்னா இடுக்கி மாவட்டம் தமிழ்நாட்டோட எல்லை வரைக்கும் இருந்தது எல்லாத்துக்கும் தெரியும். திருப்பதி தமிழ்நாட்டு எல்லோட இருந்தது எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ இது அது பழைய வரலாறு. ஆனால் அதாவது தொழிலுக்காக கேரளா எல்லையில் போய் வேலை செய்கிறது, கர்நாடகாவில் வேலை செய்கிறது, ஆந்திரா எல்லை போய் வேலை செய்கிறது அப்படிங்கிறது சில 100 வருஷங்களாக தொடர்ந்து நடத்திட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ அப்படி தான் இந்த படத்தில் கதாநாயகன் வந்து கேரளா எல்லையில் வந்து ரப்பர் தோட்டத்துக்கு வேலை செய்ய போகிறாரு. அங்கே வேலை செய்கிற ஒரு சில நண்பரோடு சேர்ந்து போகிறாரு. அங்கே ரப்பர் தோட்ட முதலாளி மகளுக்கூட பிறந்தநாள் நடக்குது. அந்த பிறந்தநாளில் வந்து ரொம்ப ஆடம்பரமாக கொண்டாடுறாங்க. அதாவது நம்ம காலத்தில் வந்து பிறந்தநாள் அப்படிங்கிற விஷயமே கிடையாது. பிறந்தநாள் டேட்டா பர்த்தில் போட்டிருப்பாங்க. இன்றைக்கி ஸ்கூல் சர்டிஃபிகேட்டில் இருக்க பிறந்தநாட்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது 80ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா யாருக்குமே ப்ராப்பராக பிறந்தநாள் டேட் இருக்காது. ஏன்னா ஸ்கூலில் சேர்க்கணும் அப்படிங்கிறக்காண்டியே 4 மாதம் முன்னாடி 4 மாதம் பின்னாடி அப்படின்னு கழித்து போட்டிருப்பாங்க. ஸோ இந்த 5 வயசு பூர்த்தி ஆனால் தான் ஸ்கூலில் சேர்ப்பாங்க அப்படிங்கிற விஷயத்துக்காண்டி ஒரு தவறான பதிவை தான் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இன்றைக்கி வந்து பிறந்தநாள் அப்படிங்கிறது நம்மளை மீறி ஒரு ஆடம்பரமாக செலவு பண்ணுற ஒரு விஷயமாக தான் நாம் பார்க்க முடியுது. அதன்படி இந்த படத்தோட ரப்பர் தோட்ட முதலாளி மகளுக்கு வந்து பிரம்மாண்டமான விழா எடுப்பாங்க. ஆனால் அதுக்கு முதல் நாள் பார்த்தீங்கன்னா வேலைக்காரனுக்கு ஒரு 100 ரூபா கொடுக்குறது பெரிய பிரச்சனை, சர்ச்சை, சண்டை, அடிதடி அப்படியெல்லாம் நடக்கும். ஆனால் அந்த தொழிலாளர்கள்லாம் காசை இப்படி கறியாக்குறாங்களே, இப்படி வான வெடி வெடிக்கிறாங்க, இவ்வளோ ட்ரெஸ்ஸு, இவ்வளோ லைட் செட்டு, இவ்வளோ ஆடம்பரமாக பண்ணுறாங்கன்னா கூலி 100 ரூபா கொடுக்க மாட்டேங்க. அந்த பிரச்சனை இதையும் மையப்படுத்தி பார்க்கும்போது பார்வையாளராக நமக்கு வந்து அதாவது நம்ம தகுதிக்கு மீறினது தான், இப்படி ஒரு செலவு பண்ணுறது அவசியம் இல்லாது அப்படிங்கிறத ஒரு பார்க்க முடியாது. ஏன்னா இன்றைக்கி வந்து இந்த பிறந்தநாள் கொண்டாட்டம் அப்படிங்கிறது
நம்மளை மீறிய ஒரு ஆடம்பரம் அப்படிங்கிறத ஒரு பதிவாக சொல்கிறாங்க. ஸோ இது இந்த பிறந்தநாள் விழா கொண்டாடணும் முடிஞ்ச உடனே அந்த குழந்தை வந்து உடம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கேக்கு அந்த வாசனைக்கு வந்து ஒரு நாய் வந்து அந்த குழந்தைய கடிச்சிடும். கடிச்சா ரப்பர் தோட்ட முதலாளி இல்லாமல் அவர் வந்து இந்த ஊர் பிரசிடெண்ட்டாக இருக்கார். அதனால் அவர் ரொம்ப ஆத்திரப்பட்டு இந்த ஊரில் இருக்க நாயெல்லாம் அடித்து கொள்ளுங்கடா அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லார். ஒரு நாய் தலைக்கு 2000 அப்படிங்கிற மேலே கிட்டத்தட்ட ஒரு 50-60 நாய்கள் வரைக்கும் அவங்கவுங்க எங்கள் நாயை பிடிக்கிறவங்களாம் தலையை வெட்டி கொண்டாந்து கொடுத்துட்டு 2000 வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி ஒரு விஷயம் இருக்குது. இதை வந்து சிஜி ஒர்க்கில் தான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரியுது. ஆனால் இதுக்கு எப்படி அனுமதி கொடுத்தாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா ப்ளூ கிராஸ்னு ஒரு அமைப்பு இருக்குது, விலங்குகள் பாதுகாப்புங்கிற தனி அமைப்பு இருக்குது. ஸோ இவங்களால மீறி இது வந்து ஒரு சிஜி ஒர்க்காக இருந்தால் கூட இதெல்லாம் எப்படி அனுமதி வாங்கினாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு இருக்குது. பட் இருந்தாலுமே கதாநாயகன் வந்து காளி அப்படிங்கிற ஒரு நாயை வந்து கூட வளர்த்துக்கிட்டே வர்றார். அந்த நாய் மேலே இவர் அவ்வளவு நேசமாக இருப்பார், அந்த நாயும் இவர் மேலே நேசமாக இருக்கும். இந்த கதைப்படி இவரோட பிரசிடென்ட்டு ஊரில் இருக்க நாயெல்லாம் வெட்டி கொள்ளு அப்படிங்கும்போதில் அந்த சில பேர் ஆளாளுக்கு நாய் தேடும் படலை தரைப்பாங்க. அதில் வந்து சில பேர் வேன் பிடிச்சி ஊரில் இருக்க நாயெல்லாம் அள்ளி போட்டு வந்து ஒரு 50,000 1,00,000 சம்பாதிக்கலாம் அப்படின்னு வரும்போது அதில் கதாநாயகனோட நாயும் உள்ளே போயிடும். ஸோ அதை மீட்க போகும்போது எடுக்கிற பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா கேரளா நண்பர்களுக்கும் தமிழக நண்பர்களுக்கும் ஒரு வாராயிருது. இவங்க சண்டையில் ஒருத்தர் அந்த மெயினான வில்லன் கையை வெட்டி போடுறாங்க. ஸோ இதுலேருந்து இவங்க எப்படி தப்பிச்சு வர்றாங்க அப்படிங்கிறது மீதி கதை. ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்காங்க, அழகாக சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு காட்சியும் நம்ம ரசிக்க முடியுது. நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் இதில் வந்து நமக்கு வந்து எல்லா உயிரும் ஒன்று அப்படிங்கிற ஒரு மைய கருத்தையும் இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. கேரளாவில் தமிழர் தான் கேரளா கிட்ட வேலை செய்கிறாங்க, வில்லனாக இருக்கவங்க. அவங்க தொழிலாளர்கிட்ட கமிஷன் அடிக்கிறது அந்த மாதிரி ஒரு அடாவடித்தனம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இருந்தால் கூட இந்த நாய் பிரச்சனையில் சண்டை வரும்போது யதார்த்தமாக கை வெட்டப்பட்டு தப்பிச்சு வரும்போது கேரளாவுக்குள்ளே இவங்களை காடு ரொம்ப தேடி பிடிக்கும்போது ஒவ்வொரு இடத்துல இவங்க தப்பிச்சு தமிழக எல்லைக்குள்ளே வந்துடுறாங்க. தமிழக எல்லைக்குள்ளே வந்தால் கூட இவன் கை மருத்துவமனையிலேருந்து சரியாகி வந்த பிறகு அவனை நான் கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு தமிழ்நாட்டுக்குள்ளே இவங்க ஏரியாவுக்குள்ளே வந்து வரும்போது இவங்களோட ஆட்கள் படைபலங்கள்லாம் சூழ்ந்து அவங்கள மறித்து இது பண்ணும்போது இவருக்கு அந்த கேரளா அந்த நண்பர்களை வந்து கொல்றதுக்கான எல்லா வாய்ப்புகள் இருந்தும் எனக்கு நாயின் இல்லை மனுஷன் இல்லை எல்லா உயிரும் ஒன்று தான், எனக்கு உயிரை மதிக்கிற ஒரு விஷயந்தான் எனக்கு வேணும், இதில் ஒன்று என்ன அடித்து என்னை நீ அடித்து என்ன ஆக போகுது, கடைசியில் அந்த வில்லனுக்கு வந்து கொல்றதுக்கு எல்லா வாய்ப்பு இருந்தும் அவனை மன்னிச்சு விட்டுறான். அங்கே தான் நம்ம மனித பண்பு அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறதோட கேரளாக்காரரு தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து எங்கள் ஏரியாவில் வந்து நீ அடிச்சுட்டு போயிடுவியா அப்படின்னு இவர் ஆணவம் காட்டாமல் அந்த மன்னிச்சு விடுற ஒரு விஷயந்தான் படத்தோட பெரிய ஹைலைட்டாக பார்க்க முடியுது. ஏன்னா இவர் நினச்சிருந்தா கை கால துண்டை வெட்டியிருக்கலாம். எல்லா வாய்ப்பு இருந்து அதை செய்யாமட்டுறதான் ஒரு உண்மையான ஆம்பளைக்கு அழகு. உன்னை செயலுக்க வச்சு உன்னை கொல்றதுல எனக்கு என்ன அர்த்தம், உன்னை கொல்றதுல எனக்கு அர்த்தமே கிடையாது, எனக்கு எல்லா உயிரும் ஒன்று தான் அப்படிங்கிற ஒரு நல்ல கருத்தோடு அந்த படத்தை முடிச்சது வந்து கைதட்டி ரசிக்க வேண்டிய விஷயம். படத்தை டைட்டில் அந்த அந்த காட்சி முடிஞ்சவனே எல்லாரும் எழுந்துன்னு கை தட்டினது வந்து இந்த படத்தோட மிகப்பெரிய வெற்றியாக தான் நான் பார்க்க முடியுது. நல்ல அற்புதமான படைப்பாக வந்திருக்கு. எல்லாரும் நம்ம தியேட்டரில் பார்த்து கொண்டாடுறது நம்ம கடமை, நல்ல படைப்புக்கு வரவேற்பு கொடுக்குறது நம்ம கடமை.